ஹாய் ஆல். இன்னைக்கு வந்து இதோட அவுட்புட் என்னன்னு தான் ப்ரெடிக்ட் பண்ண போறோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து ஸ்ட்ரீம் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரீம் டாட் ஆஃப் 1 2 3. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபில்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபில்டருங்கிறது ஒரு இன்டர்மீடியட் ஆப்ரேஷன் தான் இல்லையா? ஸோ கொடுத்துருக்க ஸ்ட்ரீம் ஆஃப் வேல்யூஸை வந்து பேஸ்ட் ஆன் சம் கண்டிஷன் நம்ம ஃபில்டர் பண்ணுவோம். ஸோ அதான் டாட் ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேப் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வர வேல்யூஸ் இன்புட் வேல்யூஸ் எல்லாம் வேற ஒரு வேல்யூ கூட மேப் பண்ணுறதுக்கு நம்ம மேப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இந்த ப்ரோக்ராமில் ஃபில்டரும் மேப்பும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட அவுட்புட் என்ன இருக்குன்றதை ப்ரெடிக்ட் பண்ண முடியுதான்னு பாருங்க. நான் ஆப்ஷன்ஸ் இங்கே டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ இது என்ன ஆப்ஷனுங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபில்டர் வந்து பிரிண்ட் ஆகுது 1 2 3, மேப் வந்து 2 3ன்னு பிரிண்ட் ஆகுது, அப்புறம் லாஸ்ட்டாக 4 6 பிரிண்ட் ஆகுது. செகண்ட் ஆப்ஷன் வந்து ஃபில்டர் 1 ஃபில்டர் 2 மேப் 2, அதுக்கப்புறம் 4 ஃபில்டர் 3 மேப் 3 6ன்னு பிரிண்ட் ஆகுது. தேர்ட் ஆப்ஷன் வந்து ஃபில்டர் 1 மேப் 1 ஃபில்டர் 2 மேப் 2 ஃபில்டர் 3 மேப் 3 அப்படி பிரிண்ட் ஆகுது. டி வந்து 4 6 ஃபில்டர் 1 ஃபில்டர் 2 ஃபில்டர் 3 அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் பாருங்க, இதில் என்ன அவுட்புட் வருதுங்கிறத ப்ரெடிக்ட் பண்ண முடியுதான்னு பாருங்க. இதோட அவுட்புட் என்னன்னு பார்த்துடலாம். இப்போ முதல்ல எடுத்ததும் எனக்கு 1 வரும். ஸோ 1 வரும்போது எனக்கு ஃபில்டருக்குள்ளே போயிட்டு என்ன பிரிண்ட் ஆகும், ஃபில்டர் அதுக்கப்புறம் 1 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இங்கே ரிட்டர்ன் n greater than 1ன்னு இருக்கு. ஆனால் கண்டிஷன் வந்து 1 greater than 1 ஃபால்ஸ் ஆயிடுது. இப்போ ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆகுறனால எனக்கு நெக்ஸ்ட் இன்டர்மீடியட் ஆப்ரேஷன் மேப்புக்கு போகுமா அப்படின்னா போகாது. ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆனனால நோ மேப். அதுக்கப்புறம் ஃபார் ஈச் போகுமானா நோ ஃபார் ஈச். ஓகே, ஏன்னா கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுறதுனாலையும் மேப்க்கு போகாது, ஃபார் ஈச்க்கு போகாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும், நெக்ஸ்ட் எலிமெண்ட் 2. அப்போ 2 வந்து ஆகும்போது ஃபில்டர் 2ங்கிறது பிரிண்ட் ஆகும். ஃபில்டர் 2 பிரிண்ட் ஆகிடும். ஸோ 2 greater than 1 தான் கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு கண்டிஷன். அதனால எங்கே போகும், நெக்ஸ்ட்டு மேப்க்கு போகும். ஸோ மேப்க்கு போயிட்டு என்ன பிரிண்ட் ஆகும், இந்த இடத்துல மேப் 2ன்னு பிரிண்ட் ஆகும். ஏன்னா என்னோட வேல்யூ இப்போ என்னது 2. ஸோ மேப் 2ன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஆகுது, ரிட்டர்ன் n into 2. அப்போ ரிட்டர்ன் n into 2னா என்ன பிரிண்ட் ஆகும், பிரிண்ட் ஆகாது. என்ன ரிட்டர்ன் பண்ணும், 4 ரிட்டர்ன் ஆகும். ஸோ என்னோட வேல்யூ வந்து இப்போ 4 இருக்கும். ஃபார் ஈச்சில் println 4. அப்போ இங்கே என்ன பிரிண்ட் ஆகும், 4 பிரிண்ட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து 3 இல்லையா? ஸோ 3 வரும்போது இங்கே என்ன பிரிண்ட் ஆகும்னா ஃபில்டர் 3 அப்படின்னு பிரிண்ட் ஆகிடும். 3 greater than 1ங்கிறனால கண்டிஷன் ட்ரூ ஆகுறதுனால நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். அப்போ மேப்பில் என்ன பிரிண்ட் ஆகும், மேப்பு 3 இருக்குது, 3 பிரிண்ட் ஆயிரும். ஸோ ரிட்டர்னில் இங்கே 3 into 2 6 இருக்குது. ஸோ அப்போ என்ன பிரிண்ட் ஆகும், ரிட்டர்ன் ஆகுறது 6 ரிட்டர்ன் ஆகிடும். இங்கே கடைசியில் 6 பிரிண்ட் ஆகும். ஸோ அவுட்புட் வந்து நம்மளுக்கு இப்படி தான் கிடைக்கும். ஃபில்டர் 1 கிடைக்கும், அதுக்கப்புறம் ஃபில்டர் 2 கிடைக்கும், மேப் 2 கிடைக்கும், 4 கிடைக்கும், அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனோட இருக்கிற ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபில்டர் 1 ஃபில்டர் 2 மேப் 2 4 ஃபில்டர் 3 மேப் 3 6 இதான். ஸோ அப்போ ஆப்ஷன் என்ன, பி தான் இதோட கரெக்டான ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரிலாம் பிரிண்ட் ஆகாது. ஏன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு எலிமெண்ட்ஸாக ஈச் எலிமெண்ட்டாக எடுத்து முடிச்சுட்டு ட்ரூவாக இருந்ததுன்னா எனக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, மேப் அதுக்கு போகும். ஸோ இங்கே மாதிரி ஃபில்டர் 1 2 3 இப்படி வரிசையாக பிரிண்ட் ஆகாது. ஓகேவா? ஸோ அதுதான் இந்த சீக்வன்ஸ். ஸோ இந்த சீக்வன்ஸோட எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதை ரன் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி பிரிண்ட் ஆகுதான்னு. ஸோ கமெண்ட்ஸ் எல்லாம் நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபில்டர் 1, அதுக்கப்புறம் ஃபில்டர் 2. எனக்கு 2 greater than 1 கண்டிஷன் ட்ரூவாக இருக்கனால எனக்கு மேப்பில் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இங்கே மேப் வந்து ரிட்டர்ன் ஆகிற வேல்யூவை இங்கே println கொடுத்துருக்கனால ஃபார் ஈச் println கொடுத்துருக்கோம் 4 பிரிண்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் தேர்ட் எலிமெண்ட் உள்ள வருது 3 பிரிண்ட் ஆயிருக்கு. அதுவும் 3 greater than 1 கண்டிஷன் ட்ரூவாக இருக்கனால இப்படி பிரிண்ட் ஆயிருக்கு. லாஸ்ட்டாக 3 into 2 6 பிரிண்ட் ஆயிருக்கு. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.